அண்ணன் அமெரிக்காவோட ஃபோக்கஸ் ஒட்டுமொத்த உலகத்திலயும் இருக்கும். எப்ப எங்க ஆப்பரேட் பண்ணுவாய்ங்க அப்படின்னு பண்ணும்போது தான் தெரியும். உதாரணத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்தா ஈரான நோக்கி போவார், சீனாவ நோக்கி போவார் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரேல தூக்கிட்டு ஈரான் சைடு போலாம். இல்ல தைவான தூக்கிட்டு சீனா சைடு போலாம். இத தாண்டி வேற எதுவும் ஸ்மெல் பண்றதுக்கு இல்லாம இருந்துச்சு. ஆனா சம்பந்தமே இல்லாம, "ஹேய் கிரீன்லாண்டு என் டார்கெட்ல இருக்குப்பா. அத பத்தி உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி மனுஷன் சர்ப்ரைஸ் தரார். கிரீன்லாந்து ஏதோ அவர் ரேடார்ல இருக்கா அப்படின்னு கேட்டா, சத்தியமா அவர் ரேடார்ல இருக்கும். ஆனா, அதுக்கான பேக்கப் ஒர்க் எப்பயோ அமெரிக்காவோட வார் மிஷின் செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கும். எந்த திசையில வேணாலும் பாயறக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் போட்டு வச்சிருவாய்ங்க. இதுல வரக்கூடிய அதிபர்களோட ஃபோக்கஸ் எந்த ஏரியாவோ, அந்த ஏரியாக்குள்ள நுழைஞ்சு தாக்குவாய்ங்க. திட்டங்கள் அப்படிங்கிறது பரவலா போடப்படும். அப்படிதான் இப்ப வடகொரியா ஆட்சி தலைமைய தான் அழிப்பாய்ங்க அப்படின்னு சொல்லி சாலிடா எல்லாராலையும் நம்பப்பட்டுச்சு. ஏன் அப்புட்ன்னா, சிரியாவோட ஆசாத் ரெஜிம் பெரிய அளவு அமெரிக்கா கண்டுக்காதுன்னு நம்பப்பட்டுச்சு. ஏன்னா, இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைக்கு உன் நாட்டுல இடம் குடுக்காத, அப்புறம் உன்னையும் உன் குடும்பத்தை தனிப்பட்ட ரீதியில நாங்க குறி வச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லி செய்தியெல்லாம் அனுப்புனாய்ங்க. அத நம்பி தான் அந்த ஆள் இல்லப்பா, எப்பவும் நடக்கிறது தான் நடக்கும். நான் இங்கேருந்து ஆக்ரோஷமா தீயெல்லாம் பத்த வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி குடுத்து பெரிய அளவு தீயெல்லாம் பத்த வைக்கல. சிரிய சைடு இருந்து லெபனான்ல இருந்து பிரஷர் வந்த மாரிலாம் பிரஷர கிரியேட் பண்ணவே இல்ல ஆசாத் ரெஜிம். எதுக்கு அப்டின்னா, அமெரிக்காவோட இந்த மிரட்டல் தான். ஆனா பட்டுன்னு தூக்கிப்புட்டாய்ங்க. அதே மாரி எல்லாரோட ஃபோக்கஸும் வடகொரியா மேல தான் இருக்கு. வடகொரியாவ விட்டு வைக்க மாட்டாய்ங்க. அவனுங்களும் சொல்ட்டாய்ங்க, வடகொரியா தான் டார்கெட் அப்படின்னு. ஆனாலும் சத்தம் இல்லாம தன்னோட டார்கெட் அப்படிங்கிறது சீனாவ நோக்கி பல விஷயங்கள் நகர்த்தி வச்சுட்டார்கள். ஏறக்குறைய களம் ரெடி. ரொம்ப காலமா சீனா அடுத்தவன் நாட்டு எல்லையில வந்து வாலாட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா தனக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல, அந்த எல்லைய விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய சீனா, தன் எல்லை என்னைக்கு வேணாலும் பறிபோகும் அப்படிங்கிற நெனப்பே இல்ல. ஏதோ ஒரு உள்ளூருக்குள்ள எல்லாரையும் அடக்கிட்டோம் அப்படிங்கிறதே, வெளிநாடுகளையும் அடக்கிட்டோம். அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நெனச்சுட்டாய்ங்க அவனுங்களுக்கே. இப்ப சீன எல்லைகள்ல தீய பத்த வச்சாச்சு. சீன எல்லைகள் எப்ப வேணாலும் வெடிக்கும் அப்படிங்கிறது தான் சீனாவுக்கு எது எல்லை? எல்லாமே எல்லை தான். எல்லா பக்கமும் பத்த வச்சிடலாமே. தென் சீன கடல் ஏற்கனவே தயார் தான். எப்படி தயார்? நாடுகள் ரீதியா தயார். ஊர்ல உள்ள அம்புட்டு பயலும் சீனாவுக்கு எதிரா கத்திய தூக்குவாய்ங்க. அந்த கத்தி அப்படிங்கிறது அமெரிக்க ஆயுதமா இருக்கும், இல்ல இந்திய ஆயுதமா இருக்கும். அந்த அளவுக்கு ராணுவ ரீதியா டைட் பண்ணி வச்சிருக்கோம். இந்தியா ஒரு பக்கம் வைக்குது, அமெரிக்கா ஒரு பக்கம் வைக்குது. இந்தியாவுக்கு அமெரிக்கா தடை போடுறதே கிடையாது. அதே மாரி அந்த பகுதிகள்ல இந்தியாவோட ஆதிக்கத்த அமெரிக்கா விரும்புது. இந்தியாவோட ஆதிக்கம் மட்டும் கிடையாது, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோட ஆதிக்கத்தை விரும்புது. அப்ப ஒரு பர்ட்டிகுலர் ஜோன்ல அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா அப்படின்னு 3 வலுவான நாடுகள். பொருளாதார ரீதியா, வர்த்தக ரீதியா அமெரிக்காவோட நம்பகமான கூட்டாளிகள்னே சொல்லலாம். பெரிய அளவுல இந்த நாடுகள்ல ஆட்சி மாற்றமோ, இல்ல கொள்கை மாற்றமோ மாறப்போறது கிடையாது. என்னைக்கும் ஒரே கொள்கை, நியாயமான கொள்கை, அவன் நாட்டு நலன் சார்ந்த கொள்கை. இப்படி பயணிக்கக்கூடிய நாடு. அப்ப சீனாவ எதிர்த்து ஒரு லாங் ஸ்டாண்டுக்கு ஒரு கூட்டணி ரெடி. அதே மாரி பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, கம்போடியா அப்படின்னு எல்லா பயலுகளையும் அமெரிக்காவாலயும் இந்த கூட்டணியாலயும் வளைக்க முடியும். ஆல்ரெடி வளைச்சாச்சு. தென் சீன கடல்ல ஒரு நாடுகள் சார்ந்த ஒரு யுத்தத்த ஆரம்பிக்க அமெரிக்கா களத்த ரெடி பண்ணிடுச்சு. அடுத்த களம் அப்படிங்கிறது கேட்கவே வேணாம். மியான்மர், பங்களாதேஷ் போன்ற 2 நாடுகள கிளச்சு போட்டாச்சு. கிளச்சு போட்டதோட விளைவு, அங்க மக்களாட்சி இருக்கா? இல்ல. அதிபராட்சி இருக்கா? இல்ல. ராணுவ ஆட்சி இருக்கா? மியான்மர்ல இருக்கு, இல்ல. ஏன்? மியான்மர்ல ராணுவமும் கண்ட்ரோல்ல இருக்கு. சொற்பமான பகுதி. அங்க உள்ள மத்த விடுதலை குழுக்கள் கண்ட்ரோல்ல ஏகப்பட்ட பகுதிகள் இருக்கு. இந்த 2 பயலுககிட்டயும் அமெரிக்காவும் தொடர்புல இருக்கு, இந்தியாவும் தொடர்புல இருக்கு. முடிஞ்சு போச்சா ஜோலி? அடுத்து பங்களாதேஷ். அங்க கேட்கவே வேணாம். அமெரிக்கா அங்க எந்த ஸ்ட்ராட்டஜியும் வேணாம். கிளச்சு போடுறதே ஸ்ட்ராட்டஜின்னு முடிவு பண்ணிருச்சு. யூனுஸ் தலைமையில ஒரு கூட்டம், அந்த கூட்டம் அங்க இருக்கக்கூடிய ஒரு இடைக்கால நிர்வாகத்த கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு விசித்திரமா ஒரு டைட்டில வச்சு யூனுஸ பாத்துக்க சொல்ட்டாங்க. யூனுஸும் பாத்துக்கிறார். எப்படி பாத்துக்கிறார்? அங்கே அவர் கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் பாக்குறார். விடிஞ்சோனயும் என்ன தெரியும்? தூங்கும்போது என்ன தெரியும்? அத மட்டும் தான் பாக்குறார். நிர்வாகம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கறக்குன்னு ஊருக்குள்ள சில டிக்கெட்டுங்க இருக்கு. ஆனா அந்த தகுதி கூட இந்த ஆள் கையில இல்ல. அந்த டிக்கெட்ட கூட இந்த ஆள் கையில மறந்து கூட கிழிச்சு தந்துர முடியாது. வேலையெல்லாம் முடிஞ்சோனே அமெரிக்க உளவுத்துறைகள் வேற டிக்கெட்ட கிழிச்சு அந்த ஆள் கையில தரும்.
அதை வாங்கிட்டு போக வேண்டியது. அதனால பங்களாதேஷ்லயும் இப்ப பெரிய அளவு கிளர்ச்சி போட்டாச்சு. 2 பக்கமும் ஆயுதங்கள் ஏந்துறக்கு கூட்டம் தயார். ஆயுதங்களை ஏந்தி எங்க பாய்வார்கள்? சீனாவை நோக்கி கட்டாயம் ஒரு காலகட்டத்துல பாஞ்சே தீருவாங்க. இன்னைக்கு ஏதோ பங்களாதேஷ்ல உள்ளவன் பூரா இந்தியாவுக்கு எதிரா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும், அவன் ரத்தத்திலே ஊறி இருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. போதை ஊசி போட்டு 3 மணி நேரம் போதையில இருக்கிற நாய் அப்படிங்கிற மாரி, இந்திய எதிர்ப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு திரியிறாங்க. எதுக்கு பேசுறாங்கன்னு அவனுங்களுக்கே தெரியாது. அடுத்து சீன எதிர்ப்பு அப்படின்னு பேசுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. சீனால உள்ள பர்ட்டிகுலரான உய்கூர் இஷ்யூவை எடுத்து பேசுவார்கள். பேசுவார்கள். இங்கேருந்து ஆட்கள் அங்க வேலைக்கு போவார்கள். எதுக்கு வேலைக்கு போவார்கள்? அங்க ஏற்கனவே ஒரு மிலிட்டன்ட் குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்கு சப்போர்ட் அப்படிங்கிற பேர்ல போவார்கள். பெரிய அளவுல புரிதல்லாம் தேவையில்ல. சப்போர்ட் செய்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இங்கேருந்து ஒரு பெரும் கூட்ட ஆயுதத்தை தூக்கிட்டு போறது, வரதுன்னு இருந்தா சீனாவுக்கு இப்ப 2 சைடு. ஒரு சைடு நாடுகள் சார்ந்த ஒரு யுத்தத்தை சந்திக்கணும். தைவானை நோக்கி போகும்போது ஊருக்குள்ள அம்புட்டு பயலுகளும் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. ஏதோ ஒரு வகையில களத்துக்கு வருவாங்க. இல்ல உக்ரைனுக்கு பேக்கப் குடுக்குற மாரி குடுப்பாங்க. சீனா தாங்குமா? ஒருத்தன் இந்த பக்கம் 1 டஜன் கூட்டம். ரஷ்யாவா நீனு? ஒண்ணும் கிடையாது. இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பூரா களத்துக்கு வந்து வெடிக்குதா, புஸ்வானம் ஆகுதாங்கிறதே அவருக்கே தெரியாது. யாரு? அதிபர் ஷி ஜின்பிங்க்கும் தெரியாது. சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி வச்சிருக்கக்கூடிய ராணுவத்துக்கும் தெரியாது. அடுத்த கட்டமா இந்த மாரி பெரிய அளவு போராளி குழுக்கள சமாளிக்கிற தகுதி, திராணி இருக்கான்னு கேட்டா, சீனா அதுக்கு என்ன கிலோ என்ன விலைன்னு கேட்பாய்ங்க. முன்ன பின்ன அனுபவமே கிடையாது. அவர்களோட இன்வெஸ்ட்மென்ட்டுகள பலுசிஸ்தான் போன்ற பகுதிகள்ல பாதுகாக்க ஏறக்குறைய பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட பிச்சை கேட்கிற மாரி தான் கேட்டு பார்த்தாய்ங்க. அவன் இருந்தா தானே போடுவான். அதனால அதுவும் கிடைக்காம, நாங்களே ஆட்கள் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி ராணுவத்த அனுப்புனா அசிங்கப்பட்டு போயிருவோம் அப்படின்னு சீன போலீஸ், சீன காவல்துறைன்னு அனுப்புனாய்ங்க. வேலைக்கு ஆகல. அப்புறம் சீனாவோட பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சின்னு அனுப்புனாய்ங்க. சீனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி நடத்துற ராணுவத்தையே உலக நாடுகள் ஒரு பிரைவேட் செக்யூரிட்டியா தான் பாக்குது. வாடகை ராணுவம் அந்தஸ்து குடுக்க கூட பல நாடுகள் தயாரா இல்ல. இருந்தாலும் அதுவும் போய் அடி வந்துச்சு. அதுக்கப்புறம் சீனாவோட முக்கியமான ஆட்களுக்கு சீன ராணுவமே பாதுகாப்பு குடுக்கும் அப்டின்னாய்ங்க. அதுவும் பெருசா எடுபடல. அப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது, இப்படி 2 நாடுகள்ல இருந்து ஒரு பெரும் கூட்டம் என்னத்தையோ ஒண்ண சொல்லிட்டு சீனாவ நோக்கி பாயும்போது வாய்ப்பே இல்ல. டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியாகும். இத தாண்டி சிரியால உள்ள கவர்மெண்ட், அதாவது இப்ப புதுசா பதவி ஏற்றிருக்க அல் ஜுலானி தலைமையிலான கவர்மெண்ட்டுக்குள்ள ஏகப்பட்ட குழுக்கள் இருக்கு. எப்படி தாலிபான்களுக்குள்ளேயே ஹக்கானி நெட்வொர்க் பெரிய அளவு செல்வாக்கு படைத்த ஒரு ஆயுத குழுவோ, அதே மாரி HTS கீழ உள்ள உய்குர் இஸ்லாமிய படைப்பிரிவு பெரிய அளவு செல்வாக்கு மிக்க ஒரு படைப்பிரிவு தான். அந்த யூனிட் அங்க நல்ல செல்வாக்கா இருக்கு. இப்ப புதிய அரசாங்கத்துல பதவியிலே உட்கார்றார்கள். அப்படி பதவியில உட்கார்ந்துட்டு அவர்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இந்த சைடு உய்குர் இஷ்யூவ கையில் எடுத்து பெரிய அளவு சாதிக்கிறது தான். எப்படி தாலிபான்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பாகிஸ்தான்கள்லயும் தாலிபான்கள் ஆட்சி, ஷரியா சட்டத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்னா பாகிஸ்தான் தாலிபான்கள் ரொம்ப ஆக்டிவா, தீவிரமா வளர ஆரம்பிச்சார்கள். அதே மாரி சிரியால பதவி ஏத்துட்டு, அவர்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஹமாஸ், காசா, பாலஸ்தீன் இந்த சைடு போல. அந்த சைடுல இருந்து கட் ஆஃப் ஆயிட்டாய்ங்க. துண்டிச்சுட்டாய்ங்க. ஏன் அப்படிலாம் அந்த சைடு போனோம்னா தர்படி விழுகும். அப்புறம் திருப்பி போய் காடு, பலல் வாழ வேண்டியதுதான் அப்படின்ட்டு இந்த சைடு வந்துட்டார்கள். எங்கிட்டோ ஒரு பக்கம் போலும். அமெரிக்கா எல்லாம் காட்டியிருக்கும். இந்த சைடு வந்தா தொலைச்சு புடுவேன்னு இருக்கும். நான் அந்த சைடு வரல எஜமா, இந்த சைடு போறேன். சீனாவ நோக்கி போறேன். அங்க உள்ள உய்குர் பிரச்சனைய தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிவிச்சிட்டாரு. அப்ப சீன எல்லை சார்ந்து பெரும் பிரச்சனைக்கு தீய பத்த வச்சாச்சு. இனி 3 திசைகள், ஏறக்குறைய 4 திசைகள்னு சொல்லிக்கலாம். அதாவது 3 பேட்டர்ன்ல சீனாவுக்கு எதிரான களம் தயார். ஒண்ணு நாடுகள் ரீதியா சண்டை போடவும் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த பெரும் கூட்டம் 2 பக்கம் இருக்கு. இந்த கூட்டத்துக்கு வேற வேலையே இல்லைங்கிற மாரி சீனாவை நோக்கி தாக்க ஆரம்பிக்கலாம். சீன எல்லை சார்ந்து உய்குர் பிரச்சனை, அந்த தனி தேசம் அப்படிங்கிறத பிரிச்சு குடுக்கறக்கு போராளி குழுக்கள் ஈஸியா களத்துல இறங்க சிரியால மிகப்பெரிய ஒரு யூனிட் தயாராயிருச்சு. ஏறக்குறைய ஆப்கான்ல உள்ள தாலிபான்கள் பாகிஸ்தானை நோக்கி வரும்போது, பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பெயில் அடையுதோ, அதை காட்டிலும் கூடுதலே சீனா அடையுதான். ஏன் அப்படிலாம் தாலிபான்கள் பெரிய அளவு பேக்கப்லாம் வச்சு போல. ஒரு ஆத்திரத்துல போறார்கள். பேக்கப்பா அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்கள் இருக்கு. இங்க அப்படி கிடையாது. ஒரு பிளான் பண்ணி போறார்கள். முழு பேக்கப்பா அமெரிக்கா, இந்தியா எல்லா பயலுகளும் கொடுப்போம். சீனா தாக்குமா அப்படின்னு கேட்டா எப்படி தாக்கும்? கதறும். இத தாண்டி
பல இஷ்யூக்கள் இருக்கு. அதுல மேஜரா 2 இருக்கு. அதையும் பத்த வைக்க இந்தியா தயாரா இருக்கு. பத்த வைக்கும்போது நம்ம இங்க விரிவா பார்ப்போம். ஷீலா சார்ந்து வரக்கூடிய நாட்கள் பெரிய அளவு மாற்றங்கள் வரும். ஷீலாவே கலவர பூமியா மாறும். பாகிஸ்தான் அல்ஜா உடையும்னு பேசுற நம்ம, ஷீலா கூட அல்ஜா உடையறக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.